உலகத் தமிழினமே, ஒன்று கூடி ஒரு கணம் சிந்திப்போம். அண்ட சராசரங்கள் அத்தனையும் வென்ற கொடிக்குள் வேரூன்றிய சோழத் தமிழனுக்கு இன்று நின்று நிலைக்க ஒரு நாடில்லை. அண்ட சராசரங்கள் அத்தனையும் வென்ற கொடிக்குள் வேரூன்றிய சோழத் தமிழனுக்கு இன்று நின்று நிலைக்க ஒரு நாடில்லை. வந்தேறு குடிகளாம் இன்று வாழ்வுரிமை இழந்த தமிழினம். தாய்மொழி கொண்டு தமிழன் தலை நிமிர தராதரமற்றவனா? நிராகரிப்பின் முன்றலில் நிராயுத பாணியாக இன்று நிற்பது ஏன்? வரலாற்றை வருங்காலம் மறந்துவிட்டது. விலை பேசி விடுதலையை பலர் விற்றுவிட்டார்கள். ஒரு காலத்தில் உலகத்துக்கே ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். சோழ சாம்ராஜ்யத்தின் மூலம் அரச முகாமைத்துவத்தை உச்சத்தை உலகிற்கு காட்டியவன் தமிழன். 1000 அற்புதங்களை கட்டிவித்தவன் தமிழன். 1000 ஆலயங்களை கட்டுவித்தவன் தமிழன். சிற்பக்கலையின் சிந்தனையின் சிகரத்தை தொட்டவன் தமிழன். நன்னீர் சேமிப்பு பொறிமுறையை அன்றே நாடறிய வைத்தவன் தமிழன். முழு உலகத்தின் 3/4 பங்கிற்கு பால் பதித்து புலிக்கொடிக்கு புகலிடம் கொடுத்தவன் சோழத் தமிழன். வல்லினம் மெல்லினம் இடையினத்தில் வரலாற்றில் முதல் இலக்கணம் வகுத்தவன் தமிழன். ஆனால் இன்று அவன் வந்தேறு குடிகளாம் இலங்கை தமிழினம். இங்கு வாழ்வுரிமை இழந்தவர்களாமும் வருங்கால தமிழர்கள். பேரினவாதத்தின் பெரும்புயல் வீசுவதால் பெயர் சொல்லி வாழ்ந்த வரலாற்றை பெட்டகத்துக்குள் மூடி வைக்க முடியாது. தமிழ் மன்னன் ராவணன் ஆண்ட லங்காபுரி இன்று ஸ்ரீலங்காவாகிறது. வரலாறு புரள்கிறது. வருங்கால தமிழினத்தின் வாழ்வாதாரம் தொலைகிறது. இடமளிக்க முடியாது. இது எமது வாழ்வுரிமை, இது எமது வரலாறு. உலகத் தமிழினமே, கண்டம் கடந்து ஆட்சி செய்த பண்டை தமிழன் வாழ்ந்த குமரி கண்டம் எங்கே? இலங்கை தமிழினமே, தமிழ் பௌத்தம் வாழ்ந்த புராதன தலைநகரமாம் கந்தரோடையின் வரலாறு எங்கே? சிந்தியுங்கள். இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. இல்லாத வரலாறுகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றது. சங்கிலியன் சாட்சியங்கள் சிங்களத்துக்கு சாதகமாய் சிதைகிறது. சந்ததி ஒன்று தாண்டும் ஒன்றே நாம் சிந்திய இரத்தங்கள் காய்கிறது. தமிழ் மன்னர் ஆண்டமைக்கு இங்கு ஆதாரம் இல்லை என்றால் வருங்கால தமிழர்கள் வந்தேறு குடிகள்தான். இனத்தின் ஆதாரங்கள் இல்லை என்றால் அவர்கள் வந்தேறு குடிகள்தான். உருண்டோடும் யுகங்களுக்குள் உலகத் தமிழினம் சிதையுண்டு போகின்றது ஏன் தெரியுமா? தன்னினத்தின் தனித்துவங்கள் தன்னை காக்க மறந்தது மாத்திரமல்ல, தனித்துவங்கள் புரியாமல் பலவற்றை தாரவார்த்து கொடுத்ததனாலும் தான். தியாகங்களை சொல்லிச் சொல்லியும் யாகங்களை வளர்க்க வேண்டும். ஓமகுண்டம் ஒருபோதும் அணையாமல் தூவமிட்டு துதி பாட வேண்டும். வெந்த இனம் என்றும் வேறறந்து போகாது. நாம் நொந்த போன தியாகங்கள் என்றும் நொடிப்பொழுதில் சாகாது. வெந்த இனம் இனம், வெந்த இனம் என்றும் வேறறந்து போகாது. நொந்து போன தியாகங்கள் நொடிப்பொழுதில் சாகாது. வரலாறை வளைக்கிறது இனவாதம். வந்தேறு குடிகள் என்கின்றது எமை பேரினவாதம். ஒருபோதும் நடவாது. வரலாற்றை வருங்காலம் சிந்தித்தே ஆக வேண்டும். வாழ்வுரிமை பெற்றே ஆக வேண்டும். நன்றியுடன் ஒரு தமிழன், ஆர்.கே. மேனன்.